Hallelujah. Hallelujah. It's one thing to have Ezekiel Francis CD. எசேக்கியா பிரான்சிஸுடைய சிடியை நீங்க வாங்கி கேட்பதும் பார்ப்பதும் ஒன்று. It's another thing to receive Ezekiel Francis letter. அது எசேக்கியா பிரான்சிஸுடைய லெட்டரை வாங்கி படிப்பது ஒரு அனுபவம். It's another thing to hear Ezekiel Francis phone call. எசேக்கியா பிரான்சிஸுடைய ஃபோன் காலை கேட்பது ஒரு அனுபவம். It's another thing to see Ezekiel Francis VCD. எசேக்கியா பிரான்சிஸின் விசிடியை பார்ப்பது ஒரு அனுபவம். But it's totally another thing to have Ezekiel Francis presence right by your side in front of you. எசேக்கியா பிரான்சிஸ் நேரடியாக உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறது இருக்கிறதே அது வித்தியாசமான அனுபவம். Some people are satisfied with the ministry. சிலர் ஊழியத்திலேயே திருப்தி அடைந்து Some people விடுகிறார்கள். are satisfied with the gifts. சிலர் வரங்களிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். Some people are satisfied with their calling. சிலர் அவர்களுடைய அழைப்பிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். But they don't look for the presence all the time. ஆனால் எல்லா நேரமும் தேவ பிரசன்னம் அவர்களை மூடி இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருப்பதில்லை. They don't love his presence. அவருடைய பிரசன்னத்தை They நேசிப்பதில்லை. don't enjoy his அவருடைய presence. பிரசன்னத்தை அப்படியே என்ஜாய் பண்ணுவதில்லை. They don't take time just to enjoy. அவருடைய பிரசன்னத்தை Wow. அனுபவிக்கிறதுக்கு They don't have time. மணிக்கணக்காக நேரம் எடுத்து கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன் சொல்றதுக்கு நேரம் எடுப்பதில்லை. No, that's the problem. அங்கதான் பிரச்சனையே இருக்குது. When a little child is born, பாருங்க ஒரு சிறு குழந்தை பிறந்து விட்டால் the child doesn't need anything. குழந்தைக்கு ஒண்ணுமே தேவையில்லை. Appa, daddy's shoulder, அப்பாவுடைய தோல், mommy's lap. அம்மாவுடைய மடி, Just put the baby on the lap. உங்களுடைய மடியிலே குழந்தை வச்சுக்கொள்ளுங்க. The child will enjoy. பாருங்க குழந்தை அனுபவிக்கும். When you are a child, நீங்க ஒரு குழந்தையா இருக்கும்போது nothing excites you like a father's presence, அப்பாவுடைய பிரசன்னத்தை போல ஒரு பரவசப்படுத்துற காரியம் ஒன்றும் இருக்க like a முடியாது. mommy's presence. அம்மாவுடைய பிரசன்னம். In the early days of your Christian life, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்க நாட்களிலே just think about it. அதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. No church, சபை இல்ல. no ministry in those days, அந்த நாட்கள்ல ஊழியம் இல்லை. no invitation, எந்த அழைப்பும் இருந்ததில்லை. no family problem, அப்ப குடும்ப பிரச்சனை இல்ல. no marriage problem. அங்கே திருமண பிரச்சனை இல்ல. You fell in love with Jesus. இயேசுவோடு ஒரு காதல். Only excitement for you உங்களுக்கு இருக்கிற ஒரே பரவசம் was Jesus. இயேசுன்னு சொன்னா போதும். Jesus, I have got in my mind. That was the excitement. இயேசு 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 என் சிந்தை நீரைந்தார். அந்த பரவசம் இருந்தது. That's the presence, love for presence. அப்படிப்பட்ட அந்த பிரசன்னத்தை நேசியுங்கள், As you grow- வாஞ்சியுங்கள். Because of the presence, அந்த பிரசன்னத்தினாலே you have invitation இப்போ அழைப்பு அப்பொழுது வந்தது. from Africa, ஆப்பிரிக்காவில் இருந்து, from Germany, ஜெர்மனியில் இருந்து, from Dubai. துபாயில் இருந்து. Because you were enjoying the presence, அந்த பிரசன்னத்தை நீங்க அனுபவித்தபடியால் that presence opened the door for you. அந்த பிரசன்னம் உங்களுக்கு வாசலை திறந்தது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, the presence of God தேவனுடைய பிரசன்னம் opens the door for you. உங்களுக்காக வாசல்களை திறக்கிறது. சொல்லுங்க, the presence of God தேவனுடைய பிரசன்னம் opens the door for you. உங்களுக்காக வாசலை திறக்கிறது. So immediately they invite you. உடனே அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள். You go to Dubai. துபாய் போகிறீர்கள். And the presence blesses people. பாருங்க பிரசன்னம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. People run to you. உங்களிடத்திலே ஜனங்கள் ஓடி And வருகிறார்கள். everybody give you 100 dirham. அவங்க ஒவ்வொருவரும் 100 திராம் கொடுக்கிறார்கள். Wow. வாவ். Now the dirham. இப்பொழுது திராம். The presence gave you dirham. பாருங்க அந்த திராம் பணத்தை கொடுத்தது எது? தேவ பிரசன்னம். The presence gave you money. உங்களுக்கு பணத்தை கொடுத்தது கொண்டு வந்தது தேவ பிரசன்னம். First the presence gave you open door. முதல்ல பிரசன்னம் உங்களுக்கு திறந்த வாசலை Then கொடுத்ததா? the presence gave you money. பிறகு பிரசன்னம் பணத்தை கொடுத்ததா? Then what happened slowly? பிறகு மெல்ல மெல்ல என்ன நடந்தது? The enjoyment of the presence, அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறது. the excitement of the அந்த presence பிரசன்னத்தை குறித்த அந்த பரவசம் is going down. கீழே 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 போயிருச்சு. Dubai. துபாய் Dubai. துபாய் Dubai. துபாய். That excitement increases. இப்ப துபாயினுடைய பிரசன்னம் அதிகமாயிருச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் கரைஞ்சிருச்சு. அந்த துபாய் போய் அப்புறம் ரூபாய் வந்துடுது. இப்பொழுது துபாய் போய் இப்பொழுது ரூபாயில நிக்குது. Wow. Wow. 2 lakhs. 2 லட்சம். 2 lakhs. 2 லட்சம். Then you come and buy a nice car. பிறகு ஒரு நல்ல கார் வாங்குறீங்க. With a loan and all. அது லோன் இல்ல BMW வா? தெரியல. BMW.
Now, ரோல்ஸ் the ராய் excitement become BMW. இப்பொழுது BMW வாங்கினா ஒரு பரவசம் வருது. Slowly, மெல்ல மெல்ல Bahrain people will call me. ஓ பஹ்ரைன்ல இருந்து மக்கள் என்னை அழைச்சிட்டாங்களா? கர்த்தாவே Bahrain door ஐ ஓபன் செய்யணுமே. Oh Lord, open the Bahrain door right now. Open the door of Bahrain, Lord. பஹ்ரைனுடைய டோரை திறங்க ஆண்டவரே. Then you go. பிறகு போய்க்கிட்டே இருப்பீங்க. Because of the presence, அந்த பிரசன்னத்தினாலே all the ladies look at you with a smile. எல்லா ஸ்திரீகளும் உங்களை சிரிப்போடு அழைக்கிறார்கள். When there is no presence, பிரசன்னம் அங்க இல்லையா? even the dog will not look at you. ஒரு நாய் கூட திரும்பி பார்க்காது. Now you carry the இப்ப presence தேவ பிரசன்னத்தை சுமந்து போறீங்க. and they look at you. அவங்க வருவாங்க. Then another excitement. இன்னொரு பரவசம் உங்களுக்கு. Slowly, மெல்ல you seek the gift. நீங்க வரங்களை தேடுவீர்கள். You lose the giver. வரங்கள் கொடுத்தவரை கரங்களை விட்டு விடுவீர்கள். Then you fast 40 days பிறகு 40 நாள் உபவாசிப்பீர்கள். for more power. ரொம்ப வல்லமை வேணுங்கிறதுக்காக. When you have more power, உங்களுக்கு ரொம்ப வல்லமை இருந்தா you will be invited from New York. நியூயார்க்ல இருந்து உங்களை அழைப்பார்கள். Listen to me. சொல்றத கவனிங்க. Everything you have, உங்களுக்கு இருக்கிற எல்லாமே, everything you are, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதெல்லாம், where you are, எங்கே நீங்க இருந்தீங்களோ, the position you have now, நீங்கள் இப்பொழுது இருக்கிற எங்க இருந்து எந்த அளவுக்கு வந்திருக்கிறீர்களோ, the presence. அது பிரசன்னத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, the presence. பிரசன்னத்தினால்.